ஹியூமன் ஜூ மனித பூங்கா கேட்கும்போது இவ்வளோ கிரீப்பியாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த 90th செஞ்சுரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதை கவர்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி ஹிடன் மிஸ்டேக் கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. 1904 யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிலிப்பைன்ஸ் அண்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பேரை ஷிப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அமெரிக்கா கூட்டிகிட்டு வராங்க. அங்கே செயின்ட் லூயிஸில் இந்த ஜூவை கட்டி அந்த 1000 பேர்த்த அடைச்சிருக்காங்க. அந்த கூட்டிகிட்டு வந்த 1000 பேர் எல்லாருமே ட்ரைப் பீப்புள்ஸ். அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக அவங்க கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்கள ஷோ காமிக்கிறதுக்காக அவங்கள அங்கேருந்து வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுல மோஸ்ட் சேடான பார்ட் என்னன்னா, அந்த ஜூக்கு வந்து விசிட்டர்ஸ் வராங்க அவங்கள பாக்குறதுக்கு. இவங்க ஆக்டிவிட்டி எப்படி தான் இருக்கு, எப்படி டெய்லிக்கு சாப்பிட்றாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்னு. அப்ப இந்த ட்ரைப் பீப்புளை கஷ்டப்படுத்திருக்காங்களா, நீ ரிச்சுவல்ஸ் வந்து விசிட்டருக்கு வந்து நல்லா பண்ணி காமிக்கணும், நாய்க்கறியெல்லாம் சாப்பிட்டாகணும், இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, ரிச்சான பீப்புளுக்கு ஷோ காமிக்கிறதுக்கு. அதுலயும் மோஸ்டா சேடான விஷயம் என்னன்னா, 1904 ஓட்டா பெங்கோன்னு ஒரு ஆப்பிரிக்கன் இருக்காரு. இந்த ஓட்டா பெங்காவோட குழந்தையும் மனைவியும் ஹண்டர் வந்து கொன்னு அந்த ஹண்டரை வந்து பிரான்சோல இருக்கிற கேஜுக்குள்ள அடைச்சிருக்கான். அதுவும் நிறைய மங்கீஸ் கூட. அதில் சேட் பார்ட் என்னன்னா, அவரால் வாழ முடியாம 32 வயசுல சூசைட் பண்ணிக்கிறார். இதுல தான் ரொம்ப மோஸ்ட் ரேசிசம் விஷயத்தை காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்ப பல வருஷம் நடந்திருக்கு. அதுவும் யூஎஸ் கவர்மெண்டாலே இந்த பணத்துக்காக மனிதர்களை டூல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களே.